கொள்ளப்பட்ட வேத பகுதி 3 வேத பகுதி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், ஒவ்வொன்றா வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 1 to 10 யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம். சிரியா ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவார், ஆனால் நலமாய் இருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவின் இடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தின் என்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானின் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். இந்த பகுதி நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. இதுல இந்த நாகமான் குணமாவதற்கு யாரு காரணமா இருந்தது? பண்ணலாம். ஒரு ஸ்திரீயை விட ஒரு சின்ன பெண் அதுல போட்டிருக்கு. சீரியாவிலிருந்து அடிமை பெண்ணாக யார் வீட்டுல இருக்கிறாங்க? நாகமானுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளையினுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருந்திருக்கும்? இப்ப நம்ம பிள்ளைகளே இருக்கிறாங்க, ஒரு பிள்ளைய கொண்டு போய் யாரோ ஒருத்தர் பிடிச்சிட்டு போய் வச்சுட்டாங்கன்னு வைங்க, அந்த பிள்ளையுடைய ஏக்கங்கள் எப்படி இருக்கும்? எவ்வளவு மனசு வருந்தி அழுது அப்பா அம்மாவை நினைச்சு எப்படி அந்த பிள்ளை ஒரு வேதனையோட இருந்திருக்கும். ஆனா இந்த பிள்ளை கொஞ்சம் வித்தியாசமான பிள்ளையா இருக்கிறா. பாத்தீங்கன்னா அவ எந்த அழுகையும் கிடையாது, புலம்பலும் சொல்லியும் சொல்லல. அப்போ அவருக்கு என்ன சொல்றாரு? அவ அந்த இடத்துலயும் அவ அந்த நாச்சியாருக்கு ரொம்ப ஒரு சிநேகிதிய போல இருக்கிறா. அவளுக்கு சேவை செய்வதற்காக கொண்டு போயிருக்காங்க. ஆனா அந்த நாச்சியாரை பார்த்து அவ என்ன சொல்றா? எஜமான் அங்க போய் யோர்தான்ல அந்த எலிசாவின் இடத்துல போனா அவருக்கு சுகமாயிடுன்னு சொல்லிட்டு அவளுக்குள்ள இருந்த விசுவாசத்தை பாருங்க. அந்த சின்ன பெண்ணுக்குள்ள எவ்வளவு விசுவாசம்! அப்போ அந்த விசுவாசத்தை அவ வெளிப்படையா சொல்றா. அது ஒரு எதிரி கேம்ப், எதிரியோடைய கையில் அகப்பட்டிருக்கா, எதிரியினுடைய வீட்டுல ஒரு அடிமை பெண்ணா இருக்கிறா. ஆனா அவளுக்கு இருந்த தைரியத்தை பாருங்க. எங்கனாலும் நம்ம பிள்ளைகளும் நாமும் இந்த சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்குவார். இவன் ஒரு நல்ல நோக்கத்தோடு எப்படியாவது தன்னுடைய எஜமானன் எப்படியாவது சுகமாக வேண்டும் என்ற அவன் பிடிச்சிட்டு போயிருக்கான். அவன் மேல கோபம் கிடையாது, ஆனா அவன் மேல பரிதாபப்பட்டு எலிசாக்கு போவானால் சுகமாவார். பின்னால உள்ள பகுதி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இவர் போறாரு, எலிசா பாக்குறாரு. எலிசா என்ன சொல்றாரு? யோர்தான் நதியில போய் கழுவுன்றாரு. கழுவுனோடனே இந்த குஷ்டம்
அவரை விட்டு நீங்கிச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ யார் இந்த பெரிய ஒரு சுகத்துக்கு காரணமா இருந்த இது யாரு? பெரிய ஞானவானா, பக்திமானா, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற மனுஷனா? இல்ல, ஒரு சாதாரண ஒரு பெண். அது என்ன? அடிமை பெண். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், irrespective of the circumstances, எந்த சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் என்பது பெரிதல்ல. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் இயேசுவை அறிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாயிருக்கிறது. ஏன்னா நம்ம எத்தனை காலம், சொற்ப காலம் நம்ம இருக்க போறோம். ஆனா நம்ம இருக்கிற காலத்துக்குள்ள நம்மளுடைய சின்ன வட்டத்தை ஆண்டவருக்குள்ளார நம்ம வழி நடத்த வேண்டியது நமக்கு நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவ எதை குறிச்சும் பயப்படல. தேவனோட இருந்ததுனால அந்த பிடிச்சிட்டு போன எதிரிக்கும் நன்மையான காரியத்தை செய்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவளுடைய வளர்ப்பு அந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளார கடவுளுக்குள்ளாக பெற்றோர்கள் வளர்த்திருக்கிறார்கள் என்பது இது சாட்சியா இருக்கிறது. அப்ப நம்மளுடைய பிள்ளைகளையும் நம்ம எந்த இதுல வளர்க்கணும் அப்படின்னா, நான் எப்போதும் சொல்லுவேன், இந்த டிவியை ஏன் தான் கண்டுபிடிச்சாங்களோ, இந்த போனை ஏன் தான் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு. ஏன்னா நாங்கெல்லாம் பிள்ளைகளை வளர்க்கிற காலத்துல சினிமா தியேட்டருக்கு போனாதான் சினிமா பார்க்க முடியும். வேற எந்த டைவர்ஷனும் கிடையாது. ஏதோ ரேடியோல நியூஸ் போடுவாங்க, நியூஸ் அப்பப்போ கேட்பாங்க, அதுவும் இந்த பிள்ளைகள் கேட்காது. அப்போ முழு கவனமும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சண்டே ஸ்கூல்ல நடத்துற போர்ஷன்லயும் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற அந்த பாடப்பகுதிகளையுமே அழகா வாசித்து பிள்ளைங்க முன்னேறினாங்க. ஆனா இப்போ ஒரு கர்சி யார் கையில, நான் எங்க வீட்டு சின்னது கடைசி பேர பிள்ளை எப்போதும் செல்லு வச்சுப்பா. செல்ல காணா அப்படின்னா அவ கையில தான் இருக்கும், எப்படியாவது எடுத்துட்டு போயிட்டோம். ஆனா அவட்ட ரொம்ப சின்ன பிள்ளை சிஜில இருக்கா, ரொம்ப கடினமா நம்ம கண்டிக்க முடியாது. அதனால கொஞ்சம் அவளை நல்லத்தனமா பேசி கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எதிரியானவன் எப்படி பிள்ளைகளை அப்படியே தன் பக்கம் இழுக்கலாம் என்று சொல்லி வசீகரமாக அவன் இழுத்து கொண்டிருக்கிறான். அப்ப அந்த சமயத்துல நம்ம இன்னும் ஆண்டவருக்குள்ளார பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, அவர்களோடு பாடல்களை பாடி அந்த வேதத்தின் மீது ஒரு பசி தாகத்தை ஏற்படுத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஏன்னா இனி வர காலம் இன்னும் மோசமா தான் இருக்கும். இன்னும் ரோபோஸ் வருன்றாங்க, ஏஐ வருதுன்றாங்க, அதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா ஏஐ எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுன்றாங்க. அப்ப இது வெறும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்லயே ஓடுற ஒரு உலகமாக தான் மாறப்போகுது. அப்போ அந்த சமயத்துல நம்ம ஆண்டவருக்குள்ளாக பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது ஒரு பெரிய சவால். இட்ஸ் a challenge for the parents. ஆனா அந்த சேலஞ்சை நம்ம எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை சரியான பாதையிலே சிறு வயதிலிருந்து நம்ம நடத்துவோமானால் பின்னால அவர்களை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளை அதற்குள்ளாக வளர்க்கிறோம், எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். டெய்லி ப்ரேயர் உண்டா? ஃபேமிலி ப்ரேயர் உண்டா? கோயிலுக்கு தினமும் சண்டே ஆனா போறாங்களா? சண்டே கிளாஸ் அட்டன் பண்றாங்களா? இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு. அப்போ இப்ப இந்த பிள்ளை பாருங்க, எந்த விதத்துல அவங்க அப்பா அம்மா வளர்த்திருந்தா, அவ அடிமை பெண்ணா வந்த பிறகு அவன் என்ன சொல்றா? அவன் மேல கோபம் கிடையாது, இந்த பிடிச்சிட்டு வந்துட்டானேன்னு சொல்லிட்டு கோபம் கிடையாது, அந்த சீரியர் மேல கோபம் கிடையாது. ஆனா என்ன சொல்றா? என்னுடைய எஜமான் போய் எலிசாவை சந்திப்பார், ஆனா என்ன ஆகும்? உடனே அங்க அவன் அந்த பிள்ளை சொன்னதை வச்சு என்ன ஆகுது? அப்போ 4ஆம் வசனம் பாருங்க, 3ஆவது வசனத்தை வாசிங்க. அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அப்போ சீரியா ராஜா என்ன பண்றாரு? போகலாம் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறார். பாருங்க, ஒரு சின்ன பிள்ளையோடைய ஆலோசனை எந்த அளவுக்கு போகுது. ராஜாக்கள் மீட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு she was influential. அவளுக்குள்ள அந்த தாகத்தை ஏற்படுத்தினவர் ஆண்டவர். அதனாலதான் அவ எதுக்குமே பயப்படல. அடிமை பெண், ஆனா பயப்படல.
அவர் சொல்றா இதுதான் வழி. அதனால உடனே அதை ஏற்றுக்கொண்டு அந்த லெட்டர் கொடுத்து அங்க போய் சந்திச்சு அவர் போய் யோர்தான்ல போய் மூழ்கி அந்த எலிசாவை போய் பார்க்குறாரு. அவர் என்ன சொல்றாரு, வீட்டுக்குள்ள இருந்துட்டே போய் இது யோர்தான் நதியில மூழ்க சொல்லு அப்படின்றாரு. அப்போ மூழ்கிறப்போ அவருடைய அந்த குஷ்டரோகம் நீங்கிச்சு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, எந்த நிலையிலையும் ஆண்டவரை அறிவிக்க அவள் கற்றுக்கொண்டார். சின்ன வயசுல அந்த தாயின் தகப்பனும் ஒருவேளை அந்த மாதிரி வளர்த்துருக்காங்க. அதனாலதான் எதிரியின் வீட்டுல வந்த பிறகும் she was able to think only about the good of others. மற்றவங்களை பற்றிய நன்மையான காரியங்களை அவ செய்யணும், நல்லது செய்யணும்னு சொன்னா. இல்லைன்னா ஒரு ரிவெஞ்ச்ஃபுல் ஆட்டிடியூடு வந்திருக்கும். ரிவெஞ்ச்ஃபுல்னா படிதிக்கணும், இவங்க நம்மளை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, இவங்களை எப்படியாவது படித்திக்கணும். அந்த படித்திக்கிற எண்ணம் கிடையாது, நல்லது செய்யணும்னு நினைச்சா. அவளுடைய வளர்ப்பு அப்படியாக இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய பகுதி வந்து 2 ராஜாக்கள் மத்தேயு 18:1-10. யாராவது எடுத்தவங்க வாசிக்கலாம் நீங்க. அவ்வேளையிலே சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கை உடையவனாய் அல்லது 2 கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் வந்து அப்ப இந்த படம் எனக்கு உடனே அந்த படம் தான் ஞாபகம் வந்தது. எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஜீசஸ் வந்து ஒரு மலை பக்கத்துல உட்கார்ந்துருப்பாரு. சுற்றிலும் பார்த்தா குழந்தைகளா இருக்கும், மடியில ஒரு குழந்தைய வச்சிருப்பாரு. உடனே அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராக, கரிசனை உள்ளவராக இருந்தார் என்பதற்கு அந்த படமே நம்மளுக்கு சாட்சி. இதுல போட்டுக்கு பாருங்க, இந்த சிறியில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்ன்றார். அப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம வந்து சரியான விதத்துல அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டியது தாய் தகப்பனுடைய பொறுப்பு. மற்ற கூட சர்ச்சில் இருக்க மெம்பர்ஸ், அப்புறம் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் எல்லாருடைய பொறுப்பும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பொறுப்பு இருக்கு ஒரு பிள்ளையை உருவாக்குவது. அப்ப இந்த சிறு பிள்ளைகள் நீங்க என்ன பாக்குறீங்க? எத்தனை பேர் டிவியே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க லீவ்ல? இல்ல சும்மா சொல்லு, கோயில் வந்து கேக்குறோம், போய் சொல்லாத, என்ன சொல்லு. எத்தனை பிள்ளைங்க? இருமா வரேம்மா. பத்தியா உண்மையான பையன் கை தூக்குறான். நிறைய பேர் தெரியல, எங்க வீட்லயே அது நடக்குது. சரி, அப்போ நம்ம வந்து பிள்ளைகள் மேல கரிசனை உள்ளவர்களாக அவர்களை சின்ன வயசுல இருந்தே கதை சொல்லி பழக்கி பாருங்க. அந்த பிள்ளைகள் வந்து வேற எதுக்கும் போகாது. கொஞ்ச நேரம் ஆனா, ராத்திரி ஆனா பாட்டி கதை சொல்லிட்டு வந்து உட்காந்துரும். அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சலிப்பா கூட இருக்கலாம், வயசானவங்களுக்கு கொஞ்சம் சலிப்பா கூட இருக்கலாம். நாளைக்கு சொல்றேன்னு சொல்லலாம். இல்ல, அந்த பிள்ளைகளுடைய அந்த ஆர்வத்தை அவித்து போடாமல் இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது தாய் தாப்பன் மட்டும் இல்ல, டீச்சர்ஸ் மற்றும் கூட இருக்கிற சகோதரிகள்,
அப்புறம் தாத்தா பாட்டி மாதிரி எல்லாருக்குமே அந்த பிள்ளையை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், என்ன சொல்றாரு ஆண்டவர், ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மனம் திரும்பாவிட்டார். அடிச்சிருங்க. அடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணோன்னா அடிச்சோன்னே என்ன பண்ணுவான்? கொஞ்ச நேரம் அழுவாங்க. அப்புறம் அடுத்த நிமிஷம் திரும்ப ஆசையா வந்து, அம்மா பசிக்குதுமா, எனக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னு. அப்போ அந்த அந்த வேகம், அந்த என்ன சொல்றது, அதெல்லாம் இருக்காது. பிள்ளைகள் அதான் சிறு பிள்ளைகளை போல நம்ம மாற வேண்டும்ன்றார் ஆண்டவர். அதாவது வன்மம் வச்சுக்கிறது, படிக்கு படி வாங்கணுன்ற எண்ணம் வர்றது, இதெல்லாம் பெரியவங்களுக்குள்ளதான் இருக்கும். சிறு பிள்ளைகள் இடத்துல அது இருக்கவே இருக்காது. அதனால சிறு பிள்ளையை போல நம்ம வாழ வேண்டியது நம்மளுடைய கடமையா இருக்கிறது என்று சொல்றார். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஏன் சொல்றாரு? 10வது வசனம், பரலோகத்தில் அவர்களுக்குரிய தேவதூதர்கள், ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு தேவதூதர் இருக்கிறாரு. இதுபடி பார்த்தோம்னா 1ஆ 2ஆன்னு தெரியாது, அல்லது ஒரு பெரிய சேனையை வச்சிருக்காரான்னு தெரியாது. ஆனா அவர்களுக்குரிய தேவதூதர்கள் என்ன செய்வாங்களாம்? சமூகத்தில் ஆமா எப்போதும் தரிசிக்கிறார்கள். இந்த பிள்ளைக்காக, இந்த பிள்ளை பேரை சொல்லி 2 தேவதூதர்கள் அங்க எப்போதும் ஆண்டவருடைய. அப்ப இதெல்லாம் நம்ம இமேஜின் பண்ணி பாக்குறப்போ ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். பிள்ளைகள் இடத்துல எவ்வளவு கரிசனை, தாய் தகப்பனை விட கரிசனை உள்ள தேவனா இருக்கிறார். அப்போ நம்ம நிறைய நேரம் நம்ம ஐயோ நீ அங்க போயிடாதரா, இங்க போயிடாதரா, அது பண்ணாதரா, இது பண்ணாதரா, நம்ம வந்து we become panicky ரொம்ப பயம். அதாவது இமேஜினரி ஃபியர்ஸ் நிறைய வந்துடும். கொஞ்ச நேரம் வரலைன்னா ஐயோ ஏதாவது நடந்திருக்குமோ. ஆனா பிள்ளைகளை சரியாக நாம் நடத்தி செல்லும் பொழுது அவர்களுக்குரிய தேவதூதர்கள் அவர்களுக்கு காவலாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி போட்டிருக்கு. அப்ப நம்மளுடைய ஆண்டவர் எவ்வளவு கரிசனை உள்ளவர், எவ்வளவு அன்பு உள்ளவர், சிறு பிள்ளைகளை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், காலையில் எழுந்தோன்னே அவர்களுக்காக பேர் சொல்லி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக மற்ற காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்குவார், அவர்களுடைய ஃபியூச்சர். இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப என்ன சொல்றாங்க, என் பையன் இப்படி ஆகணும், என் பையன் அப்படி ஆகணும், என் பையன் பெரிய ஃபாரினுக்கு போகணும், ஐடி ஃபீல்ட்ல டாப் மோஸ்ட் போஸ்ட்ல இருக்கணும். இது நம்மளுடைய ஆவலா இருக்கு, நல்லதுதான், உலக பிரகாரமான ஆவல்கள். ஆனா அதுக்கு முன்னாக நாம் என்ன செய்யணும்? என் பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வளர்கிறானா என்பதுதான் ரொம்ப முக்கியம். மற்ற காரியங்களை அவர் பார்த்துக்குவார் ஏற்ற வேளையில. எல்லா காரியமும், அதாவது வேலை விஷயமாகட்டும், திருமண விஷயமாகட்டும், வேற பிள்ளைகள் விஷயமாகட்டும், எல்லாம் வச்சு ஆண்டவர் சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய மூத்த பேரை நான் சொன்னேன்ல, பாஸ்டர் அம்மாவுடைய என்னுடைய மூத்த மக வந்து எல்கேஜி படிச்சா. அதோடைய தாக்கத்தை நான் உணர்றேன். அப்போ அந்த அவளுடைய பையன், மூத்த பையன் 3.5 வயசு வரைக்கும் பேசல. அவன் எதுவுமே பேச மாட்டான், எல்லாம் அழகா இந்த பசில் எல்லாம் அடுக்குவான். ஆனா 3.5 வயசு வரைக்கும் பேசாமல் இருந்தான், ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். அந்த ஷான், நத்தானியல் ஷான். அப்போ நான் வந்து ரொம்ப ஒரு நாள் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா, இது ஒரு சாட்சியா சொல்றேன். ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருக்கா, எல்கேஜில போடலான்னு. அவங்க சொல்லிட்டாங்க, பேசாத பிள்ளையை நாங்க எடுக்கிறது, நாங்க எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. உடனே வந்து ஒரே ஓன்னு அழுதா, போன்ல அழுதா, அம்மா இந்த மாதிரி சொல்லிட்டாங்கம்மா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியலம்மான்னு. என் மனசு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. என்னடா மூத்த பேரை முதல் பேரனுக்கு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட என்னுடைய அடுத்த 3வது மகளை கூப்பிட்டு, வாப்பில நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும், வேற ஒன்றும் செய்ய முடியாது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உட்காந்து அழுது எங்க துக்கம் தீர்ற வரைக்கும் அழுது ஜெபம் பண்ணோம். அழுது ஜெபம் பண்ண பிறகு ஒரு மாசம் 2 மாசத்துல அவன் பேச ஆரம்பித்தான். அவனுக்கு நல்ல ஸ்கூல்ல இடம் கிடைச்சு இன்னைக்கு 12th முடிச்சு நேற்று ஒரு ப்ரேயர், தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் எங்கள் வீட்டில் வச்சுருந்தோம். வந்திருந்தாங்க, வந்துட்டு இன்னைக்கு மார்னிங் பெங்களூர் போயிட்டாங்க, பெங்களூரில் இருக்காங்க. அவன் வந்து காலேஜில் சேரணும், ஹையர் செகண்டரி முடிச்சுட்டான், 70% மேலே வாங்கியிருக்கிறான். அவனுடைய லெவலுக்கு அவன் 70% வாங்கினது கடவுளுடைய கிருபை, வேற ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து நல்ல தெளிவா பைபிளையும் சரி எல்லாத்துக்கும் வெல் பிஹேவ்டா
எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அதை பார்த்து பார்த்து நான் பூரிச்சு போனேன். ஏன்னா அப்படி இருந்த பையனை எப்படி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம தனித்து விடப்படவில்லை. எந்த காரியமானாலும் ஆண்டவர்கிட்ட போய் அவர் சன்னிதானத்துல நம்ம கண்ணீரை ஊற்றி விட்டால் போதும். மற்ற காரியங்களை நம்ம அவர் பார்த்து கொள்வார். நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம மெடிக்கல் வைஸா நம்ம என்னென்னமோ நம்ம யோசிக்கலாம். But God can work wonders. அவனை உருவாக்கின தேவன் அவனை சரிப்படுத்த அவரால் முடியும், வல்லவர். அதனால அந்த மாதிரி ஒரு அற்புதம் நடந்தது. அப்போ இவர் அதான் சொல்றாரு, இந்த சிறியரில், ஏன்னா அவருடைய தேவ தூதர்கள் என்ன தரிசிக்கிறாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளைகளை கொடுத்த ரிப்போர்ட் அவருக்கு போயிட்டே இருக்குது, ஆண்டவருக்கு போயிட்டே இருக்குது. அப்போ அந்த பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்குள் வளர்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம வாசிக்கும்படியாக சங்கீதம் 128 எல்லா கல்யாணங்களிலும் வாசிக்கிற சங்கீதம் தான் அது. யாராவது ஒருத்தர் கன்சாக்கமா வாசிக்கணுமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். பாருங்க, அந்த ஆண்டவருக்கு பயந்துட்டா போதும். என்ன சொல்றாரு? பயந்து நடக்கிறதுனா புலி சிங்கத்துக்கு பயப்படுற மாதிரியா? தீமை செய்யறதுக்கு பயப்படுறது. ஆண்டவரை நேசிக்கும் பொழுது அவருக்கு எதிராக நம்ம எதையுமே செய்ய முடியாது. உடனே ஒரு உறுத்தல் நம்ம மனசுல வரும். அப்ப அப்படி பயந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா ஜீவிக்கும் பொழுது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை அழகாக போட்டிருக்கார். ஒலிவ மர கன்றுகளை போல அவர்கள் வளர்வார்களாம். அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர். ஒண்ணுமே நம்ம செய்ய வேண்டாம். கர்த்தருக்கு பயந்தால் பிள்ளைகளும் பயப்படுவாங்க, பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஜபிச்சுட்டு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளா சரியான வழியில பிள்ளைகளை நடத்தினால் போதும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒலிவு மர கன்றுகளை போல அவர்கள் வளர்வார்களாம். அடுத்ததாக ஒரு இது வாசிக்கலாம். மத்தேயு 14:13-21 வரைக்கும். இயேசு அதை கேட்டு அவ்விடமிட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புள்ளின் மேல் பந்திருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசர்களிடத்தில் கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்ப பாருங்க, இந்த இன்சிடென்ட் எல்லாருக்குமே இந்த இது தெரியும். அதாவது 2 மீனையும் 5 அப்பத்தையும் வச்சு எத்தனை பேரை போஷித்தார் ஆண்டவர்? 5000 பேர். அப்போ அவர் மலை பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அங்க எல்லாம் அங்க உட்காந்து நம்ம படங்கள்ல பார்த்துருக்கோம். எப்படி அவங்க எல்லாரும் ஆண்டவர் பேசுறத கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இதுல ஒரு சின்ன பையனுடைய பங்கு. நான் அந்த சிறு பிள்ளைகள் இருக்கிறனால சிறு பிள்ளைகளுக்குரியதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போ சிறு பிள்ளை அந்த சிறு பையன் என்ன பண்ணானா, ஒரு 5 அப்பமும் 2 மீனும் ரொட்டியும் 2 மீனும் தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்க அம்மா அவனுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஆனா இவன் என்ன செய்யறான்? சீஷர்கள் போய் பாக்குறாங்க, நேரம் ஆயிடுச்சு, எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல, யாராவது கொண்டு வந்துட்டாங்களான்னு ஒருவேளை கேட்டிருப்பாங்க. கேட்டுக்கிறப்ப இவன் சொல்லியிருப்பான், 5
ரொட்டியும் 2 மீனும் கொண்டு வந்திருக்கேன். அதை எடுத்து கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. இயேசு கேட்கணும்னா அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அவர் அதை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் சாப்பிட்டு எத்தனை மிச்சம் எடுத்தாங்கன்னு பாக்குறோம். 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்களாம், மிச்சமான துண்டுகள். அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மளுடைய தொகைகள் ரொம்ப சின்னதா இருக்கலாம், அற்பமா இருக்கலாம். இதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். அதுதான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ரொம்ப சொற்பமான சம்பளம். எப்படி இந்த பிள்ளைகள் 3 பேரையும் படிக்க வைக்கிறது? எனக்கு சரியான வேலை இல்லை, என்ன செய்யறது ஆண்டவரே? ஆனா எல்லா காரியத்தையும் அதை காலத்திலே நேர்த்தியா எப்படி செஞ்சு முடிச்சாருன்னு இப்ப திரும்பி பாக்குறப்போ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எப்படி ஆண்டவரே 3 பிள்ளைகளையும் காலேஜ் படிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. சில நேரத்துல நானா உட்காந்து நானா பேசிட்டு இருக்கேன். ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியங்களை நீங்க செஞ்சிருக்கீங்க. முடியாதுன்றத முடியும்படியாக செய்யற தேவன் நம்மளுடைய தேவன். அப்போ இந்த பகுதியில பாக்குறோம், இது பாசிபிள், முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இது முடியாத காரியம்தான். இது நம்ம வீட்டுல யாராவது வந்துட்டாவே 2 பேருக்கு நம்ம ஏதாவது சொட்டு வச்சிருப்போம். ஒரு 10 பேர் வந்துட்டாவே நம்மளுக்கு ஒரு மாதிரி அவதியாயிடும். என்ன பண்றது? உப்புமா செய்யலாமா, அது செய்யலாமா, இது செய்யலாமா? ஆனா இத்தனை 5000 பேரை போஷித்து 12 கூடைகள் நிறைய அது மிஞ்சினதை எடுத்தார்கள் என்றால் ஆண்டவர் எப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய சொப்பத்தை அவர் கையில கொடுத்து விட்டால் போதும். அவருடைய ஜெபத்தோடு நாம அவர்கிட்ட ஆண்டவரே இவ்வளவுதான்ப்பா வந்திருக்கு, இவ்வளவு செலவுகள் எங்களுக்கு இருக்கு, நீங்க அவர்கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுற மாதிரி பேசும் பொழுது ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்யறார். நான் 3 பெண் பிள்ளைகள்ன்றப்போ நகை போடணும், கல்யாண செலவு எல்லாம் யோசித்து பாருங்க. சொற்ப சம்பளம் எனக்கு. அவங்க எங்க வீட்டுல அவங்களுக்கு மட்டும்தான் நல்ல சம்பளம். என்னுடைய சம்பளம் மிக சொற்ப சம்பளம். அதுதான் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது. அப்போ அதுல வச்சு எப்படிப்பா நாங்க 3 பிள்ளைகளை நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறது, எப்படி நகை போடுறது, இப்படியெல்லாம் யோசித்த நாட்கள் உண்டு. அப்புறம் ஜெபம் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நீங்க பாத்துக்கோங்க. ஆண்டவர் அழகா எல்லாவற்றையும் செய்து முடித்து இந்த பிள்ளைகளையும் நேர்மையாக நான் பெருமைக்காக நான் சொல்லல, நான் தாழ்மையோடு நான் ஒரு சாட்சியாக தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். எந்த நிலையிலும் நம்ம தனிப்பட்டு இருக்கிறதில்லை. நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். நம்ம காரியங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம அவர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டிதான். மற்ற காரியங்கள் எல்லாம் அவர் அழகா நேர்த்தியா செஞ்சு முடிச்சிருவார். அப்போ இந்த மாதிரியாக அதை போஷித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்போ 2 ராஜாக்களின் புஸ்தகம், அதுதான் நம்ம வாசிச்சிட்டோம் ஏற்கனவே. சரி, இன்னும் ஒரே ஒரு இது, 2 ராஜாக்கள் வாசிட்டோம். அப்போ இந்த மாதிரியாக இன்னொரு பெண் கூட, சின்ன பெண், அதாவது ரோதான் சொல்லிட்டு கடைசியில வரும். அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 12ஆம் அதிகாரம். அதுல வாசிங்கம்மா. பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசல் முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அப்ப பாருங்க, அந்த சாப்டர்ல நம்ம பாக்குறோம் ரோதான்ற ஒரு பெண்ணு தான். அந்த ரோதான்ற பெண்ணை பத்தி நம்ம பாக்குறோம். அங்க எல்லாம் ஏரோது ராஜா பேதுருவை பிடிச்சு சிறையில போட்டுட்டாரு. ஆனா சிறையில இருக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை வாஸ்தவம் நமக்கு தெரியும், சிறையில இருக்கும் பொழுது அங்க இருந்து ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்புறாரு. அப்ப அந்த ஏஞ்சல் என்ன செய்யுது? எல்லாம் பூட்டிதான் இருக்கு, இது பாட்டுக்கு கூட்டிட்டு போகுது. பேதுருவை கூட்டிட்டு போய் வெளியே கொண்டு போய் விட்டுருது. ஏஞ்சல் போய் வெளியே விட்டாச்சு. இட்ஸ் an angel sent by God. அப்போ போய் விட்ட பிறகு இவர் வெளியே போயிடுறாரு. இவர் விடுதலை ஆகிடுறாரு. ஆனோன்னு இங்க யாரு ஒரு கூட்டம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பேதுருடைய வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாரு. ஏஞ்சலே கொண்டாந்து வெளியே விட்டுருது. அப்ப இந்த ரோதான்ற பெண், சின்ன பெண்ணு தான். அப்ப அவ என்ன செய்யறா? அவர் கதவை தட்டுறாரு. இவ போய் பார்த்துட்டு
பேதுரு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றான். அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், இது எப்படி? அதாவது ஜெபிக்கிறவங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்துருது, இது பேதுரு தானா, இந்த பிள்ளை தப்பா சொல்றாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பேதுரு அங்க வந்துடுறாரு. அப்போ இந்த சின்ன பெண்ணுக்குள்ள இருந்த ஒரு ஞானத்தையும் அந்த தேவனுடைய பயத்தையும் பார்க்கும் பொழுது இந்த சின்ன பிள்ளைக்குள்ள ஆண்டவர் அவ்வளவு கிரியை செஞ்சிருக்காரு. அவ வந்து she becomes a good messenger, she becomes a joyful messenger to the others who were praying inside. அப்ப பாருங்க எவ்வளவு அந்த சின்ன பிள்ளைகளை கொண்டு எவ்வளவு அழகாக ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாக அழகாக செய்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த சிறு பிள்ளைகள், அதுவும் இந்த VBS சொன்னதுனால எனக்கு வந்து இந்த சின்ன பிள்ளைகள்ன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு கருத்து. அப்போ நீங்க எல்லாம் என்ன செய்யணும்? தினமும் டிவி பார்க்கணும். எப்ப இருந்து பார்க்க போறீங்க? கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், தேவையானது பார்க்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி. ஆனா டிவிக்கு நீங்க அடிமை ஆயிட்டீங்கன்னா ஆண்டவருக்கு தூரம் ஆயிடுவீங்க இல்லையா? அதனால என்ன செய்யணும்? ஆமா, வேதத்தை படிக்கணும், வேதத்தை வந்து தியானிக்கணும், அந்த ரிலேட்டட் சர்மன்ஸ் பார்க்கலாம். எத்தனையோ நல்ல காரியங்கள் வருது, அதனால அதை வந்து நீங்க பார்க்கணும். புரியுதா? நிறைய பேர் வீட்டுல திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? எல்லாம் பிலீவர்ஸ். சரி, அப்ப யாருமே டிவி பாக்குறது இல்ல. தட்ஸ் குட், வெரி குட். போன் பாப்பீங்க, எல்லாம் ஒண்ணுதான். அதனால நீங்க வந்து அதை விட்டுட்டு நீங்க ஆண்டவருடைய வார்த்தைய அதிகமா நீங்க வாசிக்க, அதை வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடும். புரியுதா? ஏன்னா உயர்த்துறவர் அவர் தான். புரியுதா? எந்த நிலையில இருந்தும் அவர் உயர்த்த வல்லவர். புரியுதாப்பா? சண்டே ஸ்கூல் மிஸ் பண்ணக்கூடாது, சண்டே ஸ்கூல் எக்ஸாம்ல காப்பி அடிக்க கூடாது. சில பிள்ளைகள் அப்படி அடிக்கிறாங்க, அதனால சொல்றேன். ஆனா நீங்க பிலீவர்ஸ் பிள்ளைங்க, அதனால பண்ண மாட்டீங்க. அப்பா அம்மா சொல்ற காரியத்தை நீங்க வந்து என்ன செய்யணும்? கரெக்டா கேட்டு நடக்கணும். ஆகவே அப்போ இந்த அதிகாரத்திலையும் நம்ம வந்து இந்த சிறு பிள்ளைகள் வந்து எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்கா இருந்தாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். இந்த ஒலிவ மர கன்றுகள்ன்றது அது வந்து 128ஆம் சங்கீதத்துல போட்டிருக்கு. அப்போ அது வந்து இட்ஸ் a sign of prosperity. அதாவது ஒரு fertile இதுக்கு வந்து அது வந்து ஒரு சைனா நம்ம பார்க்கிறோம். ஒலிவ மர கன்றுகள்ன்றது அது அப்படி சொல்றாங்க. அப்போ olive shoots symbolize eternal life. ஆலிவ் ஷூட்ஸ் வந்து ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க, நான் தப்பா சொல்லிட்டு தப்பா இருந்தா திருத்துங்க பாஸ்டர்ஸ். அப்போ அதுல வந்து ஆலிவ் ஷூட்ஸ்ன்றது இட் சிம்பலைசஸ் இட்டர்னல் லைஃப். இட்டர்னல் லைஃப்னா நிரந்தரமா ஆண்டவரோடு கூட வாழக்கூடிய, அப்படிதான் நினைக்கிறேன். சரியா பாஸ்டர் தெரியல. Yes, of course you say correct. So olive shoots symbolize eternal life. நம்மளுடைய இது வந்து the life that we live on this earth is very very short when compared to the eternity that we are going to spend with God. இல்லையா? அதனால நம்ம என்ன செய்யணும்? இந்த இதுதான் ஆயத்தம். இங்கதான் ஆயத்தம். இங்கதான் ஆயத்தத்துல நம்ம விட்டுட்டோம்னா, கோட்டை விட்டுட்டோம்னா நிரந்தரத்தை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். அதனால ரைட் ஃப்ரம் த ஸ்மால் ஏஜ் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அளவுக்கு ஒரு ஞானம் வந்ததுல இருந்து நம்ம இதையே சொல்லி 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 நம்ம வந்து பிள்ளைகளை பழக்கணும்னா they'll be focused towards the eternity. அதுதான். அதை இழந்துட்டோம்னா we have lost everything in this world and we'll be thrown into the hell fire. அதுக்கு பிறகு நித்தியமே கிடையாது. we have lost eternity forever. ஒரு டாக்டர் இருந்தாரு. இந்த ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி டைம் எக்ஸீட் பண்ணான்னு தெரியல. only one story. அப்போ ஒரு இது உண்மையான ஜெர்மனில நடந்த கதை. இது ஜெர்மனில ஒரு பெரிய டாக்டர் இருந்தாரு. அவர் பேர் டாக்டர் ஃபாஸ்டர்ஸ். அவர் வந்து டாக்டர்ன்றது எப்படின்னா மெடிக்கல் டாக்டர் கிடையாது, நிறைய பிலாசபி புஸ்தகங்களை படிச்சு டாக்டரேட் வாங்கினவர். அப்போ ரொம்ப கடவுளுக்கு பயந்து இருந்தாரு. பயந்து
அவர் போறதுக்கு முன்னாடி அந்த சிலுவைக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாம எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் அவர், உண்மையான கதை. அப்போ இவர் வந்து அப்புறம் கொஞ்சம் பெருமை வந்துருச்சு, நிறைய புகழ் வர வர அவருக்கு வந்து பெருமை வந்துருச்சு. அப்ப லூசிஃபர் வரான். யார் லூசிஃபர்? விழுந்த தூத தலைவன். அப்ப அவன் வந்து நிக்கிறான். ஒரு நாள் வந்து நின்னுட்டு, நீ இதுக்கு போய் நீ பெருசா நீ மயங்கி போய் நிக்கிறியே, நீ மட்டும் என்ன சேர்த்துக்கோ, என் பக்கத்துல வந்துரு, நீ என்ன சொல்றியோ நான் எல்லா காரியத்தையும் நான் செய்யறேன், மூவேறு உலகங்களையும் நான் போய் காண்பிக்கிறேன்றான். உடனே இவருக்கு ஒரு முதல்ல மாட்டேன்றாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கடவுளை விட்டு போறாரு. அந்த பிரேயர் எல்லாம் விட்டுறாரு. விட்டுட்டு கடைசியில என்ன செய்யறாரு, அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கப்ப திரும்ப லூசிஃபர் வர்றான். என்ன நினைச்ச, என்ன சொல்ற அப்படின்றாரு. உடனே இவர் வந்து சரி அப்படின்றாரு. ஆனா அதுக்கு பதில் நான் என்ன கொடுக்கணும் அப்படின்றாரு. 24 வருஷம் கழிச்சு உன்னுடைய ஆத்மாவை எனக்கு வித்துரு, புரியுதா? உன்னுடைய ஆத்மா எனக்கு சொந்தமாயிடும் அப்படின்னா he is drawn away from Christ forever and ever and ever. அப்ப இவர் வந்து சரின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா உலக ஆசைகள் அவருக்கு வந்து உடனே அவர் ட்ராய் கொண்டா கிளியோபெட்ரா பார்க்கணுன்றார். உடனே வந்து காமிக்கிறான். எல்லா விதமான காரியங்களையும் அவரை ஈடுபடுத்துறான். கடைசியில 24வது வருஷம் கடைசி மணி நேரம், 1 மணி நேரம் இருக்குது அவருடைய ஆத்மா வந்து பிசாசுக்கு போகிறது. அப்பதான் ஒரு விழிப்பு வருது. ஓடி போய் நிக்கிறாரு. ஐயோ, மவுண்டன்ஸ் ஹில்ஸ் ஃபால் ஆன் மீ அண்ட் ஹைட் மீ ஃப்ரம் தி ஹெவி wrath of God அப்படின்றாரு. எல்லாம் என் மேல விழுந்து நான் ஆண்டவருடைய பார்வையிலிருந்து என்னை வந்து விடுவிச்சிருங்க, என்னை மறைச்சிருங்கன்றாரு. வெளியே போய் சொல்றாரு, என்னென்னமோ பண்றாரு. கடைசியில் மெஃபிஸ்டோஃபெலிஸ் இஸ் லூசிஃபர்ஸ் ஏஜென்ட். அவன் வந்து நின்று சிரிக்கிறான். அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னுடைய டைம் முடிஞ்சிருச்சு, 1/2 hour முடிஞ்சிருச்சு அப்படின்னு. 12 மணி அடிக்குது. ஐயோ ஸ்பேமி லூசிஃபர் கத்திக்கிட்டே நரகத்துக்கு போறார். அப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் கடைசியில் ஒரு ஆசையின் காரணமா, ஆசைக்கு தகாத ஆசைகளுக்கு அவர் இடம் கொடுத்து என்ன செய்யறாரு, லூசிஃபருக்கு அடிமையாகி கடைசியில் எங்க போறாருன்னா நரகத்துக்கு கத்திக்கிட்டே போறாரு. அது ஒரு பரிதாபமான ஸ்டோரி. அதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, அப்புறம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லி போட்டிருக்காங்க, அந்த ஸ்டோரி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இந்த நித்தியத்தை ஆண்டவரோட கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை வந்து ஒரு தயக்கமும் இல்லாம எந்த காஸ்டா இருந்தாலும் சரி. எனக்கு ஒரு சோதனை வந்துச்சு. என்னன்னா, நான் வேலை செஞ்சுட்டு இருக்கப்ப குமரப்பாளையம் ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தேன். அப்போ ஒரு நல்ல ஒரு ஊழியர், நல்ல உண்மை உத்தமமான ஊழியர், அவர் எப்படியாவது வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு அவர் மேல வேண்டாத நிறைய குற்றச்சாட்டுகளை எழுதி கொண்டாந்து கொடுத்து, என் முதல் சைன் அவங்க மேனேஜ்மெண்ட்டே சொல்றாங்க, 4 பேர் கூட வந்து நீ வந்து சைன் பண்ணணும், நீ தான் பிரின்சிபல், நீ சைன் பண்ணணும்னாங்க. நான் சொன்னேன், நான் சைன் பண்ண மாட்டேன். ஏன் சைன் பண்ண மாட்டேன்றீங்க? அவர் வந்து உண்மை உத்தமமான ஊழியக்காரர், அவருக்கு விரோதமா நான் சைன் பண்ண மாட்டேன். அவர் தன்னுடைய வேலையா போனா அந்த பெட்ரோல் கூட காசு எடுக்க மாட்டார், அவ்வளவு உண்மையான ஒரு மனுஷன் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படின்னா நீ இந்த இடத்துல வேலை செய்ய முடியாதுன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவ்வளவுதானே, அதுக்காக என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், அதனால நான் போறேன். நீங்க என்ன நான் அனுப்புறது, என்ன 1 வாரத்துல நான் ரெசிக்னேஷனை கொடுத்துறேன், 1 வாரத்துல என்ன அனுப்பணும் அப்படின்னு. உடனே அவங்க ஒரு மாதிரி, அப்புறம் வீட்டுக்கெல்லாம் ஆள் அனுப்பிச்சாங்க. இல்லை நீங்க வாங்க, நீங்களே வாங்க. எப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை வச்சிங்களா, நான் உங்க ஸ்கூல்ல நான் வேலை செய்ய தயாரா இல்லை. சரி, கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்த பிறகு அப்புறம் என்னுடைய மூத்த மக 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா, 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தா. சரின்னா அவளை உடனே ஸ்கூல்ல சேர்க்கணுமேனு கலைமொழியில் கேட்க சொன்னேன் எங்க அப்பாவை. எங்க அப்பா போய் அவங்க மேடம் முத்தியா அவங்க கரஸ்பாண்ட்டை கேட்ட போக அவங்க சொன்னாங்க, ஏன் அந்த ஸ்கூல் என்னாச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அவளை முதல்ல என் ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க, எனக்கு வேணும் அவ அப்படின்னு. அங்கே கவர்மெண்ட் போஸ்டிங்ல எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. ஒரு விஷயம், ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்ய வந்தவராக இருக்கிறேன். கடைசி இப்போ எனக்கு பென்ஷன் வருதுன்னா
இந்த மாற்றத்தினால தான் எனக்கு டென்ஷன் வருது. மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நமக்கு உறுதியா நிற்கணும், ஆண்டவருக்காக நிற்கணும். முடியாதுன்னா முடியாதான். ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நான் செய்ய முடியாது, பொய் சாட்சி சொல்ல முடியாது. இதுல வேல்யூஷன் சென்டர்ஸ்ல போய் சும்மா அப்படி டிக் போட்டுட்டே மார்க் போடுறாங்க. நான் அதுக்கு எடுத்து நிற்பேன். 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கு. 5 மணிக்கு முன்னாடி யாரையும் அனுப்பாது. ஏன் அனுப்புறீங்க? பிள்ளை படிச்சு வருஷம் பூரா படிச்சு எழுதுறா பரீட்சையை, சும்மா டிக் போட்டு மார்க். நான் 5 மணிக்கு தான் முடிப்பேன், இல்லைன்னா நான் ரிலீவ் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். எங்க போனாலும் இப்படிதான் சண்டை. ஆனா ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதனால ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை எந்த பொழுது எந்த பிரஷர்லையும் நம்ம செய்யலாம். அப்படியே பிள்ளைகளை நம்ம வளர்த்தோம்னால் பிள்ளைகள் they'll reach the top. கடவுள் ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். தனக்காக நிற்கிற மக்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். So I thank all the ஐயா ரொம்ப நாள தெரியும். அவங்க நான் சொல்லுவேன் எப்போதுமே, ஷீலா இவ்வளவு தூரம் அவங்க பக்தியா இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அவங்க தானே படித்தேன். அப்போ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஜெபிக்கிற ஆட்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்களோடு வந்து இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்தாரு. எந்த அளவுக்கு நான், ஏன்னா அவங்களாம் நல்லா படித்தவங்க பைபிளை, அந்த அளவுக்கு தான் எனக்கு பைபிள் நாலேஜ் கிடையாது. ஆனால் எனக்கு மனசில் தோன்றுனது ஆண்டவர் ஏவின காரியங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அண்ட் மை ஃபேமிலி. வீல் ஆல்சோ கீப் ப்ரேயிங் ஃபார் த சர்ச், ஃபார் த growth of the church. Thank you so much. ஐயா.